இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல பழனி, சரவணன், அதுக்கப்புறம் அரசி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அப்போ டீ வந்து கோமதி இவனுக்கு குடுத்துட்டு அதில வந்து உட்காருவா. அப்போ இவன் சொல்லுவான், "என்னக்கா உனக்கு இன்னைக்கு எதுவும் மச்சானுக்கும் உனக்கும் என்ன சரியாயி போச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ அவ சொல்லுவா, "எங்கடா?" அப்படின்னு சொல்லும்போது, இவ வந்து சொல்லுவா, அரசி, "அப்பா நேத்தே நைட்டே வந்து மாமா எதுவும் அம்மா எதுவும் ட்ராமா பண்ணிருவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு மாடியில போய் படுத்துக்கிட்டாங்க." அப்படி சொல்லும்போது, அவன் சொல்லுவான், "இது மொட்டை மாடியில போய் படுத்தாரா? எது இந்த குளிர்லயா?" அப்படின்னு கேட்கும்போது, கோமதி சொல்லுவா, "உனக்கு அந்த கவலை தான் இருக்கு. அக்கா கிட்ட பேசலையேன்னுலாம் கவலை இல்லையா? அக்காவுக்காக என்னைக்காவது பரிஞ்சு பேசியிருக்கியாடா?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏற்கனவே உனக்காக பரிஞ்சு பேசி அன்னைக்கு வாங்கி கட்டினத பார்க்கலையா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து கோமதி சொல்லுவா, "நம்ம சரி சரவணா, நாளைக்கு கோர்ட்டுக்கு இன்னைக்கு போகணுமே, அது உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஆமாம்மா 10 மணிக்கு போகணும்." அப்படின்னு சொல்லும்போது, இவ சொல்லுவா கோமதி, "இப்ப இந்த கோர்ட்டு நிலவரம் எப்பதான் முடியுமோ தெரியல. இப்ப சாட்ல இது காதலிச்சே கல்யாணம் முடிச்சிருக்கலாம் போல." அப்படின்னு சொன்னோனே சரவணன் அப்படி பார்ப்பான். அதுக்கு வந்து பழனி சொல்லுவான், "அவன் தான் ஏற்கனவே லவ் பண்ணானே, நீங்க தானே அதுக்கு ஒத்துக்கல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, பாண்டியன் அங்கேருந்து வருவான். பாண்டியன் வந்து உட்காந்த உடனே சொல்லுவான், "சரவணா இன்னைக்கு உனக்கு எதுவும் கோர்ட்டுக்கு போ வேண்டியிருக்குல்ல?" "ஆமாப்பா 10 மணிக்கு போகணும் காலையில." அப்படின்னு சொல்லுவான். சொல்லும்போது, "இன்னைக்கு கடையில ரொம்ப வேலை இருக்கு. என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பழனி, "உனக்கு எதுவும் வேலை இருக்காடா?" அப்படின்னு சொல்லும்போது, "சரி மச்சான் நான் வேணா போயிட்டு வரேன்." அப்படின்னேன். "அப்போ நீ வேணா போயிட்டு வா, நான் வேணா கிளம்புறேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். அப்போ இவன் சொல்லுவா, அ கோமதி பழனிட்ட, "நீ என்ன அதுக்காக உனக்கும் கடை வச்சிருக்கீல்ல, உனக்கும் கடை வியாபாரம் பார்க்கணும்ல." அப்படின்னோனே, "அதுக்கு சுகன்யா பார்த்துக்கிடுவா." அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவா. அவன் பழனி சொல்லுவான். உடனே அதுக்கு கோமதி சொல்லுவா, "அ நீயும் தான் கடையில வியாபாரம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் உன் கடைய பார்க்க வேண்டாமா? நீ போய் உன் கடை வியாபாரத்த பாரு." அப்படின்னு சொல்லும்போது, "இல்லக்கா அது வந்து சுகன்யா பார்த்துக்கிடுவா." அப்படிங்கும்போது, "வேண்டாம், வேண்டாம். உங்க அண்ணனும் ஏதாவது குறை ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் எப்படி அவளும் ஏதாவது சொல்லுவா. அது எதுக்கு வேண்டாம். நானே போயிட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்புறம் கோமதி சொல்லுவா அதுக்கப்புறம், "இல்ல நீ வர வேண்டாம். நீ நான் போய்க்கிறேன் அவன் கூட." அப்படி சொன்னோனே, சரவணன் சொல்லுவான், "என்னம்மா நீ எதுக்கு கோர்ட்டுக்கு வர?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான். "உனக்கு தான் கோர்ட்டுலாம் வர்றது ஒரு மாதிரி இருக்குமே." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இவ சொல்லுவா அதுக்கு, "அதுதான் அவ வந்து நம்மள இப்படி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வச்சுட்டாளே. நல்லா இருந்த பையன வாழ்க்கைய நாசமாக்கிட்டு, கோர்ட்டுல கொண்டு அலைய விட்டுட்டாளே." அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லும்போது, "ஆமா நான் தாம்மா கேஸ் குடுத்தேன்." அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். "அதுக்கு காரணமும் அவ தானே." அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போதே, இவன பார்த்து கேட்பா பாண்டியன, "எங்க நான் போயிட்டு வரட்டுமா?" அப்படின்னு சொல்லும்போது, "அதான் நீ முடிவு பண்ணிட்டீல." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அவன் போயிருவான். அதுக்கு அடுத்தது இங்க வந்து லாட்ஜில வந்து கதிரும், ராஜியும் இருப்பாங்க. கதிர் வந்து அவங்க அம்மாகிட்ட பேசிட்டு இருப்பான். "எம்மா நாங்க கிளம்பிட்டோம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில கிளம்பிருவோம்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரத்தில கிளம்பிட்டு சொல்லிட்டு வச்சுட்டு கேட்கும்போது, ராஜி சொல்லுவா, "என்ன ஆச்சுன்னு?" சொல்லி சொல்லுவா. "இல்ல இப்ப அண்ணனுக்கு அங்க கோர்ட்ல கேஸுக்காக போறான் போல இருக்கு. நம்ம பக்கத்துல இல்லாம போயிட்டோம். எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்லி இவன் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்ப நம்ம நேத்தே சொன்ன மாரி போயிருந்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் ஒரு பிரச்சனை இல்ல." அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு சொல்லுவான், "நம்ம இப்ப கோர்ட்ல கேஸ் நடக்குது. டிவோர்ஸும் கிடைச்சுரும் நினைக்கேன். கிடைச்சிட்டா அப்ப அண்ணனோட வாழ்க்கை என்ன ஆகும்?" அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இவன். அதுக்கு இவ சொல்லுவா, "அவங்களுக்கு கல்யாணத்த முடிச்சு வைக்கணுங்கிற மாரி பேசிக்கிட்டு இருந்தாங்க." அப்படின்னோனே, "அதெல்லாம் அண்ணன் ஒத்துக்காது. ஆனா அண்ணனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். டிவோர்ஸ் ஆயிட்டுனா அவங்கள பத்தியும் நான் யோசிச்சு பார்த்துருக்கேன்." அதாவது மயில சொல்லுவான். "யோசிச்சு பார்த்தேன். ஒரு பக்கம் பாவமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஏன் இவங்க பண்ண கூத்துக்கு எதுக்கு நம்ம பாவப்படணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு." அப்படின்னு இவன் சொல்லுவான். அப்போ இவன் சொல்லுவா, நீ எப்பவுமே வந்து மீனா அக்காவெல்லாம் அண்ணின்னு கூப்பிட்டு பார்த்துருக்கேன். ஆனா இவங்கள மட்டும் ஏன் அண்ணி நீ கூப்பிட்டதில்ல?" அப்படின்னு சொல்லி இவ கேட்பா. அதுக்கு எனக்கு கூப்பிடணும்னு தோணல அப்படின்னு சொல்லுவா. "ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல சொல்லு." அப்படின்னு சொல்லும்போது, "அது ஒரு நேரம் நீ டியூஷன் எடுக்கும்போது உன்னை அப்பாட்ட மாட்டி விட்டாங்கல்ல, அதனால எனக்கு அவங்கள அப்படி கூப்பிடணும்னு தோணல." அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அத கேட்டவுடனே ராஜி சொல்லுவா, என் மேல உனக்கு அம்புட்டு பாசமா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், நீ ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் தான் இத கேட்ப? குறைஞ்சது 2 வாட்டியாவது என்ட்ட கேட்டுருத. உன் மேல எனக்கு அவ்வளோ பாசம் இருக்கு." அப்படிங்கிற மாரி பேசுவான். அப்போ இவ சிரிச்சுக்கிட்டே சொல்லுவா, "சரி நம்ம கூட கொஞ்சம் நேரம் இங்க இருப்போமா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், "சரி இருப்போம்." ஒரு 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவா.
அதுக்கப்புறம் சொல்லுவா, "ஒரு 1/2 மணி நேரம் இருப்போமா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. சரி நம்மளுக்கு வந்து 8:30 மணிக்கு தான் இங்கேருந்து கிளம்பலாம். ரூம் அது வரைக்கும் இருக்கலாம். நம்ம வேணா அது வரைக்கும் இங்க இருந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் அவகிட்ட சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஆட்டோல கோமதியும் இவனும் சரவணனும் வருவாங்க. வந்து இறங்குன உடனே சொல்லுவா கோமதி, "உங்க அப்பா கொஞ்சம் இன்னைக்கு கடைக்கு லீவு போட்டு வந்திருக்கலாம்." அப்படின்னு சொல்லி சரவணன்ட்ட சொல்லுவா. அதுக்கு சரவணன் சொல்லுவான், "இந்த கோர்ட்டுக்கு நம்ம இன்னும் எத்தனை நேரம் வர வேண்டியது இருக்கோ? திரும்ப திரும்ப ஓயாம கடைய வந்து லீவ் போட்டுட்டு வந்துட்டுருக்க முடியுமா? நீ எதுக்கும்மா அப்போ இங்க வந்த? நீ வராம இருந்திருக்கலாம்ல." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "உன்னைய தனியாலாம் விட்டுட்டு இருக்க முடியாதுடா. அந்த மயில் வீட்டு குடும்பத்தில உள்ளவங்க தனியா வந்து நீ மட்டும் இருக்கேன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். உன்னை ஏதாவது பண்ணி இழுத்து விட்டுருவாங்க." அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. அந்த சமயத்தில அதுக்கப்புறம் சொல்லுவா, இவரு "வக்கீலுக்கு ஃபோன் பண்ணினியாடா? சொன்னியா? கொஞ்சம் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணு." அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லுவா. அப்போ இவன் சரவணனுக்கு ஃபோன் எடுக்கிறதுக்குள்ள அங்கேருந்து வக்கீலே வந்துருவான். ஆனா வரும்போது செந்திலும் கூட வந்துட்டுருப்பான். அத பார்த்த உடனே, "என்னடா நீ இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான் சரவணன். அதுக்கு அவன் சொல்லுவான், "ஒரு ஹாஃப் டே லீவ் போட்டிருக்கேன்." அப்படிங்கிற மாதிரி செந்தில் சொல்லுவான். அப்போ அதுக்கப்புறம் இவ சொல்லுவா க கோமதி, சார் எப்படியாவது இந்த தடவ எங்களுக்கு டக்குன்னு எப்பயுமே கேஸு முடிஞ்சிருமா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. அதெல்லாம் டைவர்ஸ் கேஸ் அப்படி ஈஸியா முடியாதும்மா அப்படின்னு சொன்னோனே, அப்போ எங்களுக்கு கரெக்ட்டா பார்த்து பேசிருவீங்கல்ல அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, நீங்களே பார்த்தீங்கல்ல, அந்த வீட்ல உள்ளவங்க இவனை எவ்வளவுத்துக்கு ஏமாத்தி போய் பேசி இதெல்லாம் பண்ணாங்க. நீங்க பார்த்துட்டு தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் வேணும்னாலும் ஜட்ஜு கிட்ட பேசுறேன் அப்படின்னு இவ சொல்லுவா. அப்போ செந்தில் சொல்லுவான், "ஆமா நீங்க சும்மா இருங்கம்மா. அதில அவங்களே பார்த்துக்கிடுவாங்கன்னு." சொல்லும்போது, "இல்லடா எல்லாத்தையும் நீ கரெக்ட்டா சொல்லணும்ல." அப்படின்னு சொல்லி கோமதி சொல்லுவா. அப்போ வந்து இவர் சொல்லுவாரு, அந்த வக்கீல் வந்து சொல்லுவாரு, "ஏம்மா கவலைப்படாதீங்கம்மா, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கேருந்து மயிலும் அவங்க அப்பா, அம்மா 3 பேரும் ஆட்டோல இறங்குவாங்க. அவ இறங்கிட்டு அங்கேருந்து மயில் அப்படியே வந்து சரவணன பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்போ இவங்க அம்மா சொல்லுவா, "என்ன உனக்கு அவங்கிட்ட பேசணும் போல இருக்கோ?" அப்படின்னு சொல்லி கேட்பா. இவ உடனே ஆமான்னு சொல்லிட்டு மண்டைய ஆட்டுவா இவ மயிலு. அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, "இந்த மாதிரிலாம் வந்து பேசணும்னு நினைக்கிற வேலைய வச்சுக்கிடாத. எத பேசினாலும் கோர்ட்ல போய் பேசு." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவள் அப்படியே சோகத்தில் போய் பக்கத்தில் சரவணன் முன்னாடி நிற்பா. அப்போ நிற்கும்போது இவனும் முறைச்சி பார்ப்பான் இவன் அவளை. அதுக்கப்புறம் அப்படி இவ சோகமாக பார்ப்பா. அதுக்கடுத்தது அவங்க வீட்டில் செந்தில், இவ கோமதி எல்லாரும் அவங்க அம்மாவையும் அப்பாவையும் முறைச்சி மாறி மாறி பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போன பிறகு இவங்க வந்து கூப்பிடுவாங்க 2 பேரையும். அப்போ வந்து ஆப்போசிட்டில் சரவணனும் மயிலும் நிற்பாங்க. நிக்கும்போது ஜட்ஜு ஜட்ஜு வந்து கேட்பாங்க. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு மட்டும் வக்கீல் மாறி மாறி ஒரு சரவணனோட வக்கீல் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, "இவங்க வந்து எல்லா விஷயத்துலையுமே ஏமாத்திட்டாங்க. நகை விஷயத்துலேயும் ஏமாத்தி 8 பவுன் போட்டாங்க. போட்டுட்டு இவங்கள வந்து இவங்க மேலேயே கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. அது மாரி கல்யாணம் முடிக்கும்போது வயசு, அ இது படிப்பு எல்லாத்தையுமே வந்து அவங்க மறைச்சிட்டாங்க." அப்படிங்கிற மாரி எல்லாம் சொல்லிட்டு, அ எல்ல அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு. அதனால இவங்களுக்கு டிவோர்ஸ் குடுங்கன்னு சொல்லி இவங்க சைடு வக்கீல் கேட்பாரு. ஆனா அதுக்கு இவ வந்து சொல்லுவா, "நான் வந்து மாமா கூட தான் வாழணும். எனக்கு வந்து டிவோர்ஸ்லாம் குடுக்காதீங்க." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அந்த சமயத்தில அங்கேருந்து அவளோட வக்கீல் சொல்லுவாரு, "இவங்க வீட்ல உள்ளவங்க அவ்வளோ பேருமே இவள கொடுமைப்படுத்தியிருக்காங்க." அப்படின்னு சொல்லி க மயிலோட வக்கீல் வந்து சொல்லுவாரு. அப்ப சொல்லும்போது இவன் சொல்லுவான், சரவணன் சொல்லுவான், இல்ல எங்க வீட்ல வந்து யாரும் இவள கொடுமையே படுத்தல. எல்லாருமே வந்து அ க இவங்க பக்கத்து வீட்ல வரைக்கும் போலீஸ்லயே விசாரிச்சுட்டு போயிட்டு தான் இவங்கள வந்து எங்க வீட்ல உள்ளவங்களே வெளிய விட்டாங்க. இவங்க மேல தான் கம்ப்ளைண்ட்ல இருக்கு." அப்படிங்கிற மாதிரி சரவணன் சொல்லுவான். "எனக்கு இவ கூட சேர்ந்து வாழ இஷ்டம் இல்ல. எனக்கு டிவோர்ஸ் வேணும்." அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். அப்போ இவ மயில் வந்து எங்க கூட சேர்த்து தான் நான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு ஜட்ஜி வந்து சொல்லுவாங்க, "ஒருத்தர் வந்து டிவோர்ஸ்க்கு விரும்புறீங்க, ஒருத்தர் டிவோர்ஸ் வேண்டாங்கிறீங்க. அதனால நம்ம வந்து அடுத்த மாசத்துக்கு இந்த தீர்ப்ப ஒத்தி வைக்கிறேன்." அப்படின்னு ஜட்ஜி அவங்க சொல்லி முடிச்சுருவாங்க.
அந்த மாதிரி இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் வந்து முடிஞ்சது. வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.